இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யார் அப்படின்றத சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. கர்நாடக இசைக்கலைஞர், திரை இசைக்கலைஞர், தேசிய விருது, கலைமாமணி போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான இசையமைப்பாளர் எஸ்.ஜே. ஜனனி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் மியூசிக் டைரக்டர் எஸ்.ஜே. ஜனனி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். ரொம்ப பளிச்சுன்னு வந்திருக்கீங்க அழகான ஒரு கிரீன் அனார்கலியில. ஆக்சுவலா எங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு, ஒரு மியூசிக் டைரக்டர் வராங்களா இல்ல வந்து அழகான ஒரு ஆக்ட்ரஸ் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைட்ல அந்த ஒரு பிளான்ஸும் போயிட்டு இருக்கா ஹீரோயின் ஆகிறதுக்காக? கண்டிப்பா இல்ல, ஒன்லி மியூசிக் தான். மியூசிக். ஓகே, நைஸ். ஏற்கனவே வந்துட்டு நாங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு அழகான வீணை மாதிரி வந்திருக்கீங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா மியூசிக் மட்டும் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. நாங்க மியூசிக் மட்டும் கிடையாதுங்க, மியூசிக்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி என்னென்ன விஷயம் இருக்கோ அத்தனையும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க, கம்போஸ் பண்றீங்க, பாடுறீங்க. எப்படி இந்த இசை ஆர்வம் வந்து எங்க இருந்து பிறந்தது உங்களுக்கு? அதாவது என்னோட 3 வயசு அப்போ நினைக்கிறேன். என்னோட அங்கிள் அப்போ வந்து, அதாவது என்னோட அம்மாவோட தம்பி, அவங்க வந்து முறையா இசை பயின்று கத்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்போ வீட்டில் வந்து ஒரு சின்ன கீபோர்டு ஒன்று இருக்கும், கேசியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ரொம்ப சின்ன வயசில் வந்து அதை நான் வாசிப்பேன். ஸோ அப்போ தான் வந்து என்னோட அங்கிள் வந்து எனக்கு த இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக் வந்து இருக்கிறது, அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சி நர்ச்சர் பண்ணி முறையாக கர்நாடக சங்கீதம் படிக்க வச்சு அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் என்னோட கேரியர். ஸோ 3 வயசுலேருந்து இசை பயில ஆரம்பித்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து 5 வயசில். when I was at கடலூர், which is my native. ஓகே. And என்னோட 7 வயசில் I released my very first album with God's grace. And அப்போது வந்து நான் நிறைய கச்சேரிகள், கான்சர்ட்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். And when I was 9, என்னோட செகண்ட் ஆல்பம், ரொம்ப எனக்கு மறக்க முடியாத ஒரு ஆல்பம், பூங்காற்று அப்படின்னு. இட் இஸ் அ தமிழ் பாப் ஆல்பம். அதில் நான் வந்து லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ ரியலி ஃபைண்ட் இட் மோர் ட்ரெஷரபிள். லைக் எல்வாய் ஜனாதன் சார் அவங்க மியூசிக் பண்ணியிருந்தாங்க, நான் பாடியிருந்தேன். யார் கூட பாடியிருந்தேன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் சார், who is a டாயின் ஆஃப் மியூசிக். அண்ட் வைரமுத்து சார் வந்து பியூட்டிஃபுல்லாக லிரிக்ஸ் வந்து ஒவ்வொரு தீம் பேஸ்டாக இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து டெக்னாலஜி, ஆல் தோஸ் பேஸ்ட் வேரியஸ் ஜானரில் வந்து பண்ணியிருந்தோம் அந்த ஆல்பம். ஸோ அந்த ஆல்பம் பண்ணின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து என்னை வந்து இப்போ ஒரு கம்போசராக, ஒரு மியூசிக் ப்ரொடியூசராக, சிங்கர் சாங் ரைட்டராக, கர்நாடிக் வோக்கலிஸ்டாக வந்து உருவாக்கியிருக்குன்னு நான் சொல்லலாம். அண்ட் ஓவர் டு யூ. எங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்கீங்களா? ஆமாம், இன்னும் இது வந்து 3 வயசுல கத்துட்டு, 3 வயசுல நாங்களாம் நடக்க கத்துட்டு இருந்ததே பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற நான் மாதிரி இப்ப வந்து இருந்தது. ஏபிசி தெரியுமான்னு கூட தெரியல. நீங்க என்னன்னா அப்படியே கம்போசிங், பாடுறதுன்னு பயங்கர பிஸியா இருந்திருக்கீங்க அந்த சின்ன வயசுலயே. சோ ஒரு சூப்பரான ஒரு விஷயமும் எங்களோட ஷேர் பண்ணீங்க, லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணீங்க. அந்த பாடல் எங்களுக்காக ஒரு சூப்பரான சாங்கோட நம்ம ஆரம்பிச்சிடலாம்ல ஷோ? ஓர் விதையாய் நான் இருப்பேன், வான்மழையில் நான் முளைத்தேன், ஒரு சாலை ஓரம் மரமாகினேன், காற்றில் பாடல் இசைத்தேன், என் தேகமெங்கும் வெயில் தாங்கினேன், மனிதா மரத்தை வெட்டாதே, மனிதா மரத்தை வெட்டாதே. யாராவது பாடும்போது நமக்கு தோணும் வந்து இந்த வாய்ஸ், இந்த சாங் வந்து இவங்க பாடின மாதிரி இருக்குல்ல, அவங்க பாடின மாதிரி இருக்கு, அந்த சாயலே இல்லாத ஒரு யூனிக்கான வாய்ஸ் உங்களோட வாய்ஸா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ நிறைய கான்சர்ட்ஸ் வந்து நீங்க பாடி இருக்கீங்க, ஏகப்பட்ட ஸ்டேஜ் ஷோஸ்ல 1100+. சோ எப்படி வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றீங்க? ஏன்னா ஒரு சைடு வந்து மியூசிக் கம்போசரா இருக்கீங்க, ஒரு சைடு என்னன்னா வந்து கர்நாடிக் வோக்கலிஸ்டா இருக்கீங்க, ஒரு சைடு சாங் ப்ரொடியூசரா இருக்கீங்க, மியூசிக் ப்ரொடியூசரா இருக்கீங்க. எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இவ்ளோ பிஸி ஸ்கெட்யூல் வந்து என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல எப்படி இருக்கும்னு. அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்து மியூசிக் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு ரெண்டுமே கிடையாது. எல்லாமே மை பர்சனல் இஸ் மியூசிக். ஓகே. ஸோ மை ப்ரொஃபஷன் இஸ் மியூசிக், மை எவ்ரி பிரீத் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் மியூசிக். ஸோ அப்படியே இருக்கிறதுனால அந்த சின்ன வயசுலேருந்தே மியூசிக்னு அப்படியே ஊறி வந்ததுனால தான் வந்து என்னால் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸையும் பண்ண முடியுது வித் காட்ஸ் பிளெஸிங்ஸ் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன். அது மட்டும் இல்லை, என்னோட குருஸ் பிளெஸிங்ஸ் ஆல்சோ. லைக் ஐ வாஸ் அ டிசைபிள் ஆஃப் லேட் பாலமுரளி கிருஷ்ணா சார். அண்ட் அவரோட பிளெஸிங்ஸ் தான் வந்து என்னால் மல்டிபிள் ஜானர் ஆஃப் மியூசிக் வந்து பண்ண முடியுதுன்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து பிரபான்னு நான் இசையமைத்த ஒரு படத்தில் வந்து அவங்களுடைய லாஸ்ட் பிளேபேக் சாங் வந்து பாடியிருந்தாங்க.
பூவே பேசும் பூவே அப்படின்னு. ஓகே. குருவை வந்து நம்மளுடைய இசையில பாட வைக்கிறது எவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். கண்டிப்பா. எப்படி இருந்தது அந்த மொமெண்ட் உங்களுக்கு? சார் வந்து he was an inspiration to me, not only when he was teaching music but when I was recording him, like it was really a dream come true moment for me. ஏன்னா அவ்வளோ டவுன் டு அர்த்தா, எனக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அவங்க வந்து ரெக்கார்டிங் வந்து பண்ணி இது உனக்கு ஓகேவா இல்லை நான் வேறு எப்படியெல்லாம் பண்ணணும், மை காட் ஐ கேன் நாட் எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு என்னால் மறக்க முடியாத சம்பவங்கள் சாரோட ரெக்கார்ட் பண்ணது. ஆஹா சூப்பர். ஸோ பிரபா படம் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் வெஞ்சர் ஒரு மியூசிக் டைரக்டரா. ஸோ அந்த படத்துல உங்களுக்கு வந்து பிடித்த பாடல் எங்களுக்காக. பூவே பேசும் பூவே பூவின் வாசம் நாளும் வீசும் வானம் மலர்ந்த மேகம் துளியாகி கரைந்து போகும் என் கண்மணி கண் தூங்கடி நான் பாடவே தமிழோடுதான் இசை சேருமே என்னாலுமே. ஓ சோ நைஸ். ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வந்து பிரபா படத்துக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது வந்து மியூசிக் டைரக்டரா கிடைக்கிறது அப்படின்றது முதல் வாய்ப்பு கஷ்டம். ஒருவேளை வந்து நீங்க வாங்கின தேசிய விருது தான் இந்த படத்துக்கான அச்சாரமா இருந்ததா? நேஷனல் அவார்ட் வந்து நான் when I was 7 I won that for exceptional achievement in classical music. எஸ், நீங்க சொல்ற மாதிரி அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஃபவுண்டேஷனாகவும் இன்னும் நிறைய வந்து நான் உழைச்சு நான் நிறைய இன்னும் கற்றுக்கிட்டு ஐ ஹாவ் டு புட் இன் மை பெஸ்ட் அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னு நான் சொல்வேன். நான் சின்ன வயசுலேயே வாங்கின கலை இளமணி அவார்ட் அந்த மாதிரியான எல்லாமே வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனாக தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணி உங்களோட அங்கிள் வந்து மேலே எடுத்துட்டு வந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. 7 வயசுல வந்து எல்லா பத்திரிகைகளும் வந்து உங்களுக்கு சொன்னது வந்துட்டு 7 வயசு இசைக்குயில் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்க்கும்போது உங்களோட அங்கிளா இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் எப்படி ஃபீல் பண்ணாங்க? இப்போ சொல்லியிருப்பாங்கல்ல, நாங்களாம் அந்த காலத்துல வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணோம், அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா டெஃபினட்டா. அதாவது சொல்லுவோம் இல்லையா, the moments of அந்த sowing the seeds of அந்த ஹார்ட் ஒர்க், அந்த முயற்சி எஃபர்ட் நம்ம போட்டாதான் வந்து பலன் கிடைக்கும். ஸோ அது வரும்போது இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி லைக் ஓகே அப்படின்னு இருக்கும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங். ஓகே நைஸ். ஸோ 7 இயர்ஸ்ல ஆரம்பிச்சிருச்சு உங்களோட மியூசிக் ஜர்னி. 5 இயர்ஸ்லேயே இல்லை, டு பி ப்ரிசைஸ் 5 இயர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இப்போ என்ன உங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? அப்படிதானே? கேட்கக்கூடாது, பப்ளிக்கா கேட்கக்கூடாது. 20 தான் நான் ஒத்துக்க மாட்டேன் அதுக்கு மேலே நீங்க சொன்னாலுமே. ஸோ அப்பையிலேருந்தே உங்களோட ஜர்னி ஆரம்பிச்சிருச்சு 5 இயர்ஸ்லேயே. பட் சினிமா இட்ஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். ஏன்னா சினிமாங்கும் போது இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுங்கும் போது அங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? சினிமாக்குள்ள எப்படி ட்ராவல் ஆரம்பிச்சது உங்களுக்கு? அதாவது 2012 வந்து மகாகவி பாரதியாரோட வந்தே மாத்திரம் அப்படின்னு ஒரு கிராண்ட் ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுலேயும் எஸ்பிபி சார், ஹரிஹரன் சார் இவங்கெல்லாம் பாடியிருந்தாங்க, நானும் பாடியிருந்தேன். ஸோ அது வந்து முழுக்க நான் கம்போஸ் பண்ணி மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணி பாடின ஒரு ஆல்பம். ஸோ அதை வந்து என்னோட அங்கிளோட நண்பர் அந்த பிரபா படத்தோட டைரக்டர் திரு நந்தன் சண்முகம் அவர்கள் வந்து கேட்டுட்டு ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி இந்த படத்துக்கு நான் இசையமைச்சா. அது தட் வாஸ் இன்சிடென்ட்லி விமன் ஓரியன்டட் கேரக்டர் பேஸ்ட் ஃபிலிம். ஸோ அந்த ஃபிலிம்க்கு நான் மியூசிக் அமைச்சா, ஒரு பெண் இசை அமைப்பாளர் பண்ணினா வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கும்னு அவர் நினைச்சு ஒர்க் பண்ணின மியூசிக் டைரக்ஷன் தான் அந்த மூவி பிரபா. ஓகே. அண்ட் அதுலேயும் வந்து ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஜானர் இருக்கும். அஸ் ஐ டோல்ட், பாலமுரளி சார் பாடின பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஹரிஹரன் சாரோட ஒர்க் பண்ண மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைச்சிது. அண்ட் தட் வாஸ் ஹவ் பிரபா கேம். நைஸ். இன்னும் பிரபா படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்தே மாத்திரம் அதுல நீங்க பாடுனீங்கல்ல, எங்களுக்காக வந்தே மாத்திரம், பிகாஸ் எவ்ரிபடி லைக்ஸ் தட் சாங். ஓகே. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம்,
தனியொருவனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்திடுவோம், வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. சூப்பர் மேம். அப்படியே எங்களுக்குலாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் வருது, அப்படியே ஏதாச்சும் நம்மளும் லைஃப்ல அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்பா அப்படின்னு. பாரதியாரோட மோட்டிவேட்டிங் லிரிக்ஸ் வந்து அதுக்கு மெயின் காரணம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பாரதியாருடைய அந்த வரிகள் காரணமா இருக்கலாம். ஆனா நீங்க இப்ப பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்துட்டு இருக்கு. உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா 7 வயசுல வந்து நம்ம தேசிய விருது வாங்கினது அப்படின்றது வந்து தெரியாத வயசுல, ஆனா வந்து கலைமாமணி விருதும் வந்து வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பா வந்துட்டு அந்த கலையை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா, அந்த கலையை வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய உணர்வுக்குள்ள இருந்திருந்தா அந்த மாதிரியான விருதுகள்லாம் வாங்கியிருக்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு வந்து புரியுது. அந்த விருது வாங்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐ ஃபெல்ட் நான் இன்னும் வந்து நிறைய சாதிக்கணும், நிறைய நான் வந்து எஃபர்ட்ஸ் போடணும், இன்னும் பிகம் மோர் அக்கௌண்டபிள் டுவர்ட்ஸ் மை ப்ரொஃபஷன். நான் வந்து மோர் ரெஸ்பான்சிபிள், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது இல்லையா. ஸோ ஐ நீட் டு ரியலி பி இன் தட் மொமெண்டம். ஸோ அப்படிலாம் வந்து எனக்கு நிறைய ஒரு லைஃப் லெசன்ஸ் வந்து இருந்தது. ஓகே, அடுத்து எந்த அவார்டுக்கு பிளானிங்? ஆஸ்கரா, கிராமி கூட ஓட்டிங் கமிட்டில நீங்க இருக்கீங்களே, எந்த அவார்டுமே எனக்கு எல்லாமே எனக்கு வேணும்பா அவார்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களை தேடி வருது இந்த அவார்ட்ஸ்லாம்? அது ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க யூஎஸ்ல, ஓகே, ஹீஸ் இந்தியன் ட்ராப், அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணி ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் இயர் மந்த்ராஸ் ஆல்பம் 1ன்னு. அது எப்படின்னா இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் எக்ஸ்ப்ளோரேஷன். அதாவது நம்ம கிளாசிக்கல் மியூசிக், இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் ட்ராப் மியூசிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குளோபல் இன்டர்நேஷ்னல் மியூசிக் அரீனால வந்து ட்ராப் மியூசிக்குன்னு நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ட்ராப்பையும் கிளாசிக்கல், நம்ம இந்தியன் கிளாசிக்கலையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு மந்த்ராஸ், இப்போ மந்த்ராஸ்னா இப்போ நம்ம வி வுட் ஹவ் பின் ஃபெமிலியர் வித் சிவ மந்த்ரா, பார்வதி மந்த்ரா அந்த மாதிரி. ஸோ சம்திங் ஒரு சாண்டிங் மாதிரி, அதாவது பீப்புள் ஹூ லிசன் would be very familiar with the tune, the lyrics and the music. So அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஆல்பம் வந்து that was submitted to the Grammy Awards last year. நைஸ். ஆக்சுவலா ட்ராப்ங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து ரொம்பவே புதுசா இருக்கு. எப்படி இருக்கும் எங்களுக்காக ஒரு 2 lines, பிகாஸ் எங்களுக்கு இது வந்து டிஃபரெண்டான ஒரு ஜான்ராவா இருக்கு. Okay, I'll be singing only the top line melody which I composed. Namah kama bhasmam namah shantashilam भजे पार्वती वल्लभं नीलकण्ठम् ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विष्णुविलासिनि नन्दिनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. எங்களுக்கே வந்து பாட்டு கத்துக்கணும்னு ஒரு ஆசை ஏற்படுது. வெஸ்டர்னைஸ்டா இருக்குல ஆக்சுவலா இந்த வெர்ஷன் நம்மளோட கிளாசிக். If you hear it with the music, உங்களுக்கு அந்த beats and those elements, lot of DJ stuff அதுல இருக்கும். It is a very contemporary album. Okay. நீங்க சொன்ன மாதிரி இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு they'll really love this album. ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டரா என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் முழுக்க பயணிச்சது எல்லாமே வந்து இசைங்கிறதுனால எனக்கு அந்த ஷிஃப்ட் ஓவரும் வந்து பெரிய ஒரு விஷயமா எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இட் வாஸ் லைக் இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஒர்க் பண்ண அனுபவங்கள் எனக்கு வந்து கை கொடுத்துச்சுன்னு நான் சொல்வேன். அந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து எனக்கு பிரபால வந்து that gave hand to me. மேல் மியூசிக் டைரக்டரா இருந்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கிறது நாங்க பாக்குறோம். நிறைய பேர் வந்து மேல் மியூசிக் டைரக்டர்ஸ் தான் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. பட் ஒரு ஃபீமேல் மியூசிக் டைரக்டருக்கு சான்சஸ்லாம் கிடைக்கிறதா, இல்ல அந்த ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கு? கண்டிப்பா கிடைக்குதுன்னு தான் நான் சொல்வேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பிரபா முடிஞ்ச உடனேவே அடுத்தடுத்து வந்து ஒரு 4-5 ஃபிலிம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பட் டியூ டு த ஸ்டோரி அண்ட் அந்த பேனர், த ப்ரொடக்ஷன் டீம், I was so selective அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த இடத்துல I take that responsibility. I was so selective. I carefully எனக்கு ஐடியா இருந்தது எதை நான் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்றதுல. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம நண்பர் அண்ட் லிரிசிஸ்ட், ஹீ இஸ் அன் அமேசிங் லிரிசிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் திரு ரமேஷ் வைத்யா அவர்கள், அவங்க கூட நான் வந்து ஏகப்பட்ட ஆல்பம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க தான் வந்து எனக்கு நிறைய சாங்ஸ்க்கு லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்
அண்ட் டைரக்டர் மிஸ்டர் பாஸ்கர் சக்தி சாருக்கு வந்து ரெஃபர் பண்ணி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வடக்கன் அப்படின்னு இப்போ நான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறது. ஓகே, சூப்பர். அடுத்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சூப்பரான ஒரு எல்லாம் கலந்த ஒரு கலவையான ஒரு மியூசிக். ஸோ என்ன மாதிரியான கதை? ஏன்னா வந்து நான் வந்து செலக்டடாக வந்து இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் இருக்கணும், நல்ல நேம் போர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஸ்டோரி ஓகே சொல்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது? எதை பேஸ் பண்ண ஸ்டோரி இது? எஸ், இது வந்து ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு நேட்டிவிட்டி பேஸ்டு சப்ஜெக்ட் ஸ்டோரி தான். அண்ட் டைரக்டர் வந்து அவங்க ஸ்டோரி சொல்லும் போதே ஓகே எனக்கு வந்து மைண்டில் வந்து இந்த மாதிரியான மியூசிக் பண்ணினா இதுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் வந்து எனக்கு மைண்டில் ஓடிச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சவுண்ட் ட்ராக்ஸ் வந்து ஒர்க் பண்ணினோம். அப்போ தான் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்ததும் கூட, விச் வாஸ் லைக் லாஸ்ட் ஜான்வரி. ஸோ 1 monthக்குள்ளே we did all the songs, sound tracks பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஷூட்டிங்க்கு அப்புறமா வந்து we worked on the re-recording side of it. நைஸ். ஸோ வடக்கன் வந்து என்ன ஜான்ரால இருக்கும், என்ன மாதிரியான சாங்ஸ்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் படத்துல இருந்து? அதான் you will definitely listen to a variety of genres, like ஒரு folk இருக்கு, அப்புறம் ஒரு கிளாசிக்கல் பேஸ்டு சாங் ஒன்று இருக்கு, அப்புறம் ஒரு தத்துவ பேத்தா சாங் இருக்கு, which yes, I would like to share that Thenisai Tendral Deva sir, who released my very first album called Nada Oli. So avanga and the song padirukanga. Wow. Or a philosophical song, beautiful song. And Anthony Dasan sir and the folk number padirukanga. Aha. Arpudam. Yes. ஒரு சூப்பரான கம்பேக்காக இருக்க போகுது கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து உங்களுடைய ரெக்கார்டிங்காக நாங்கள் வந்து வெளிநாடுகள்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும், இங்கே போய் உட்காந்தாதான்ப்பா எனக்கு இசை வந்து அருவியாக கொட்டுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் பிளேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு? அப்படிலாம் இல்லை, எங்கள் ஒர்க் மோடுன்னு போயிட்டேன்னா அதுதான் என்னோட அந்த ஜென் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது wherever can be. So it can be in my studio or as you told where I'm collaborating anywhere. ஓகே. மக்கள்லாம் வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அப்ப இளையராஜா சார் டைம்ல வந்து எல்லாமே லைவா போயிட்டு இருந்தது. பட் இப்ப ஜென்ரேஷன் கேப்னால எல்லாமே வந்து ஒரு ஸ்டூடியோ உள்ளேயே கம்ப்யூட்டரைஸ் வெர்ஷனாவும் நிறைய வந்துருது அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல, that it is dependent on only on the music that we create. இப்போ நான் வந்து ஒரு folk based சப்ஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணா அதுக்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுது, or as you told, as if I'm working for that particular genre which does not require those kind of instruments, na it is again going to be another ஒரு நான் லைவ் பேஸ்டு தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே. பட்ஜெட் வந்து ஒரு மூவிக்கு அலாட் பண்றதும் இட் பிளேஸ் a major role. கண்டிப்பா. சோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளும் வந்து அந்த செட் ஆஃப் மியூசிக்ஸ்லாம் கம்போஸ் பண்ண முடியும். டெஃபினெட்லி அதுவும் வந்து கண்டிப்பா ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, என்னோட 85+ ஆல்பம்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் வந்து way back to 2006லேருந்து we have been recording, we have been working together for several albums. So லைவ் இல்லாமல் ஒரு ஆல்பமும் நாங்கள் வந்து ரிலீஸே பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல்ஸில் தான் வந்து வி ஒர்க். ஓகே. ஏன்னா நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பாட வைக்கிறோம், ஹீரோவை பாட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களோட வாய்ஸ் வந்து நார்மலாக கேட்கும்போது வந்து இது ஒன்றும் அவ்வளோ பிரமாதமாக இல்லையப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து சாங்காக கேட்கும்போது நல்லா இருக்கும். அதில் ஏதாவது மேஜிக் ஆட் பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை, அது வந்து நீங்கள் சொல்கிற இந்த கான்செப்ட் இஸ் டிஃபரிங் ஃப்ரம் தி யா தட் இஸ் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸாக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பட் தேர் இன்டென்ஷன் இஸ் டு ரெக்கார்ட் தேர் வாய்ஸ் அண்ட் புட் இட் ஆன் தி பிக் ஸ்க்ரீன். அப்படிங்கிறப்போ வந்து அவங்களால எவ்வளோ பாட முடியுமோ அதை பாடி எடுத்துட்டு we process their vocals. And as you told, yes, we do the auto tuning, the melodyne, and we make the processing process even more a bit ஒரு ஸ்டெப் ஹையர். ஓகே. இந்த மாதிரி எல்லாருமே ஆட்டோ டியூனிங் மெத்தட்னு போயிட்டாங்கன்னா சிங்கர்ஸ்க்குலாம் வேலை இல்லாமல் போயிடுமே. ட்ரிக்கியான அதுவுமே நீங்க பார்த்து சூஸ் பண்ணுவீங்களா இல்லை எப்படி? ட்ரிக்கியான கொஸ்டின் தான். பட் வாட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இஸ் the talent will always sustain. You know, that and the unique talent or the natural talent will always outshine anything that comes their way.
I strongly believe in that. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவங்களோட சாங்ஸ்லேயே வந்து வேற மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து பாடுறாங்க. அது வந்து மக்களும் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. they are enjoying it. அந்த மாதிரி உங்களோட சாங்ஸ்ல எந்தெந்த மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க? கண்டிப்பா இவங்க என்னோட சாங்ஸ்ல பாடணும்பா, ஐ ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட்னா எந்தெந்த மியூசிக் டைரக்டர்ஸ்? இப்போ வடக்கன்ல தேவா சார் பாடிருக்காங்க. and more to come in the pipeline. I have certain recordings in mind. ஸோ அது வரக்கூடிய காலங்களில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன்னு நம்புறேன். நைஸ். அதே மாதிரி தேவா சாரை வந்து பாட வச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? என்னென்ன விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? எஸ், இட் வாஸ் டெஃபினெட்லி குவைட் டிஃப்ரெண்ட் ஒன். நீங்கள் சொன்ன மாதிரி ஹீஸ் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் கானா சிங்கிங் அண்ட் திஸ் வாஸ் அ ஃபிலசாபிக்கல் மெலடி. ஸோ மெலடி வர்றப்போ சார் பயங்கரமா பாடினாங்க. ஸோ எஸ் ஐ நோ. அண்ட் we were the whole team, நாங்கள் எல்லாமே அங்கே ரெக்கார்டிங்கில் இருந்தோம். அண்ட் we were all totally stuck in awe. சார் பயங்கரமாக பாடினீங்க அப்படிலாம் வந்து we were telling. and lots of learning experiences, like ஒரு ஜானர்லேருந்து இன்னொரு ஜானர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து சார் பாடின எல்லா விஷயங்களுமே வந்து எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. அதே மாதிரி அந்த சாங் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் சாங்காக இருக்கும்? ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்பயே ரிலீஸ் ஆனால் ஆஹா நாங்கள் வெயிட் பண்ணுறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. என்ன மாதிரியான சிச்சுவேஷனல் சாங்காக இருக்கும்? ரொமான்டிக் சாங்காக இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்கிற ரியாலிட்டியை நம்ம வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து அந்த சிச்சுவேஷன். இப்போ என் லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் அப்படி நடக்குதுன்னா நான் அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிறேன்னா இல்லை என்னால் ஏற்றுக்க முடியலையா, ஒரு பார்ஷியலாக ஏற்றுக்கிறேன், சிலது எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் எல்லாம் வந்து அந்த சாங் மூலமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து இந்த தத்துவ பாடல்கள் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சி போச்சு. எல்லாமே வந்து அடி 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 அந்த ஃபாஸ்ட் பீட்டில் என்ன பாடுறாங்கன்னே புரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து இந்த சாங் வந்து எங்களுக்குலாம் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் கொடுக்குற மாதிரியான ஒரு பாடலாக அமையுமா? டெஃபினெட்லி. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து சிங்கர்ஸ் வந்து ஃபேவராக இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்துருக்கோம் வந்து. ஆனால் வந்து ஒரு ரைட்டர் வந்து இவ என்னுடைய பொண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க. சொன்னது யார், என்ன பண்ணீங்க? இல்லை, அவர் தான் ரமேஷ் வைத்யா சார் தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பாஸ்கர் சக்தி சாருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு மியூசிக் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போவே வந்து சார் லைக் மை மியூசிக் ஸோ மச் அண்ட் ஹீ ஆல்சோ தாட் ஓகே வடக்கன் படத்துக்கு ஜனனி இசையமைச்சா நல்லா இருக்கும்னு சார் ஆல்சோ ஃபெல்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் ஃபைனலைஸ் ஆச்சு. ஸோ நிறையா லெஜெண்டரி சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, நிறையா விஷயங்களும் கற்றுருப்பீங்க அவங்கள்ட்ட இருந்து. இப்போ எந்தெந்த சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது? டெஃபினெட்லி வித் என்னை இன்ஸ்பயர் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு டெஃபினட்டாக வந்து பிளான்ஸ் அண்ட் தாட்ஸ் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கம்மிங் டேஸ் இப்போ என்னோட நெக்ஸ்ட் இங்கிலீஷ் சாங் ஒன்று ரிலீஸ் ஆகுது. it is going to be an international release titled Ultimate. And not only that, என்னோட சாங்ஸ் மட்டும் போக நீங்கள் சொன்ன மாதிரி ஆல் கொலாபரேஷன்ஸ் ஆர் இன் தி வே. ஓகே. ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்போ தான் இந்தியாவில் வெஞ்சர் ஆகுது, இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வருது. பட் ரிசெப்ஷன் ஆக்சுவலாக எப்படி இருக்குது? அப்ராடில் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து எவ்வளோ வரவேற்பாங்க, எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதே ரிசெப்ஷன் இந்தியாவில் இருக்கா? பீப்புளெலாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம்? கண்டிப்பாக பண்ணுறாங்கன்னு தான் நான் வந்து சொல்வேன். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஒரு சினிமா அண்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்டில் ஹேஸ் டு புஷ் இட் இல்லையா? ஸோ அந்த ஒரு புஷ்ஷோட தான் வந்து we are doing things and certainly it has its own identity, it has its own liking, every or a different set of people, you know, we are watching many things happening around the world. இப்போ global levelல வந்து independent music தான் வந்து it is the mainstream மாதிரி இருக்கு. Because we see there are several lot of musicians global level la paathona, there are many talents, many musicians, many guitarists. So inge vandu still it is keep pushing it. Okay. ஓகே. ஒரு மியூசிக் டைரக்டராக வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டோரிஸ்க்கு வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு இருக்குது? a very good subject, ஒரு மெசேஜ் கன்வேயிங் சப்ஜெக்ட், அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இதுலேருந்து நம்மளோட லேர்னிங்ஸ் ஆர் நம்ம வந்து பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் பண்ணுவேன். கண்டிப்பாக எடுத்து சப்ஜெக்ட் ஓரியன்ட் மூவியாக தான் எடுத்து நான் அதில்
I'm strong in that. So music director, singer, music producer, வேற ஏதாச்சும் விடுறேனா? Songwriter, Carnatic vocalist. Carnatic vocalist. Yeah. So இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் நீங்க இப்ப சூஸ் பண்ணணும். உங்களோட பர்சனல் ஃபேவரட் இத மட்டும் பண்ண சொன்னா கூட நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ப்பா அப்படின்னு ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயம் சூஸ் பண்ணனும்னா எந்த விஷயம்? Actually in my case it is all interconnected, so I cannot leave one. இப்போ எனக்கு வந்து இவ்ளோதையும் நான் வந்து பண்றதுக்கு காரணம் வந்து Carnatic music தான் has laid me a very strong foundation. அப்படிங்கறப்போ I cannot leave it. So that gave me those many mindfulness to work. ஸோ அப்படிங்கிறப்போ எவ்ரி திங் இஸ் இன்டர்கனெக்டட். இப்போது நான் வந்து ட்ராப்பையும் கிளாசிக்கலையும் மர்ஜ் பண்ணுறேன்னா எனக்கு கிளாசிக்கலில் ஸ்ட்ராங்காக நான் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் வந்து ஐ கேன் டேக் த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இட் இஸ் ஆல் இன்டர்கனெக்டட். ஃபுல் பாடி பார்ட்ஸ் மாதிரி எல்லாமே இன்டர்கனெக்டடா? ஓகே. ஸோ கிளாசிக்கல் சாங் எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு பாடல் உங்களோட பர்சனல் ஃபேவரட் நீங்கள் பாடுற பாடல். ఓకే. నగుమో మూగనలే నీనా జాలి తెలిసి నగుమో మూగనలే నీనా జాలి తెలిసి నన్ను బ్రోవరాదా. இன்னைக்கு தான் நம்மளோட காம்போசிஷன் சூப்பர் மேம். ஏன்னா வந்து மேம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் தான் எனக்கு எல்லாமே, என்னோட பர்சனலாக இருக்கட்டும் என்னோட ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு மியூசிக் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. மியூசிக் தான் எல்லாமே இருக்கும்போது வந்துட்டு ஃபினான்ஷியலாக அந்த மியூசிக் உங்களை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பார்த்துக்குது? டெஃபினெட்லி ஃபினான்ஷியல் கெயின் வந்து எனக்கு நிறையவே அப் டு டேட் வந்து காட் ஹேஸ் கிஃப்டட் மீ த்ரூ மியூசிக். நிறைய ஃபினான்ஷியல் கெய்னிங்ஸ் வந்து மியூசிக் வந்து எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறப்போ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல் டு மியூசிக். ஓகே. உங்களை மாதிரியே நிறைய பேர் ஆஸ்பைரிங் மியூசிக் டைரக்டர்ஸாக இருப்பாங்க, மெயினாக ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ். பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம், எப்படி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகுறது, என்ன மாதிரியான சோர்ஸ் இருக்கிறது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிட் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? பி ஸ்ட்ராங் இன் வாட் ஐ வாண்ட் டு டூ. அது வந்து ரொம்ப முக்கியம். பி கிளியர் இன் வாட் ஐ எம் கோயிங் டு அச்சீவ். அதுக்கு நான் அச்சீவ் பண்ணுற பாதையில் போகும்போது எஸ் ஐ கெட் மெனி சேலஞ்சஸ், ஹவ் ஐ ஃபேஸ் தெம். அந்த விடாமுயற்சி அண்ட் அந்த திறமை மேலே இருக்கிற நம்பிக்கை, முதல்ல செல்ஃப் பிலீஃப் தான் இல்லையா? ஸோ அதுவே வந்து ஷேக் ஆயிடுச்சுன்னா வந்து வி கேனாட் டூ திங்ஸ், நாட் ஒன்லி இன் மியூசிக், இன் எனி திங், ஓகே, இன் எனி ஃபீல்ட் ஃபார் தட் மேட்டர். ஸோ இது வந்து மோர் தேன் மியூசிக், இட் ஷுட் பி ரியலி மோட்டிவேட்டிங் ஸ்டஃப் இல்லையா? மோட்டிவேட்டிங், இன்ஸ்பைரிங், மோட்டிவேஷன் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் தான். And gaining more knowledge every day. I need to grow my knowledge, I need to learn, I need to explore, experiment. அதாவது நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்து டேக் ஓவர் பண்ணும்போது தான் வந்து we can certainly achieve what I want to do. கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உங்களை மாதிரி ஆசைப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இருந்தாலும் கூட சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நகர்ந்து வந்திருக்கீங்க. வரும்போது கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னைக்காவது மியூசிக் வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் எங்கேயாவது எட்டி பார்த்துருக்கா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. என்னோட ஸ்டடீஸ்க்கு கூட நான் வந்து மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் நான் வந்து ஸ்டடீஸ்க்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கே தவிர இட் இஸ் லைக் அந்த மாதிரி காம்ப்ளிமெண்டிங் தான் லைஃப் ஹேஸ் பின் டு மீ டில் திஸ். கண்டிப்பாக. ஆக்சுவலாக நீங்கள் ஷேர் பண்ண நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நிறைய மோட்டிவேட்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணீங்க. நாங்களும் உங்களோட நெக்ஸ்ட் மூவிக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம். அண்ட் ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாக அந்த அழகான நைட்டிங்கேல் வாய்ஸில் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. இந்த இன்டர்வியூ வரைக்கும் என்னோட ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஜெயா டிவி ஹேஸ் பிளேட் அ மேஜர் ரோல் இன் என்னோட கெரியர் வைஸில் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் ஆகட்டும், ஷார்ட் கச்சேரிஸ் ஆகட்டும், இன்டர்வியூஸ் ஆகட்டும், அரிகிரி அசம்பிளி யூ மைட் ஹவ் பின் வெரி ஃபேமிலியர் வித், அந்த இன்டர்வியூஸ் ஆகட்டும், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஜெயா டிவி வந்து எனக்கு வழங்கியிருக்கு. ஸோ எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வே ஹேஸ் நாட் டு பி டெஃபினெட்லி மிஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் தாட்டோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஜெயா டிவிக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். தேங்க்ஸ் a lot.